விஜயகாந்த் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவரை சின்ன பிள்ளையிலேருந்து பிடிக்கும். அவர் படம் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா இருந்தாருன்னா நல்லா லைஃப் இருக்கும். ஒரு படம் நடித்தாலும் நாங்கள் ரசிப்போம். பசங்கள்லாம் போயிட்டு எல்லாமே பார்ப்போம். இப்போ அவர் ரசிகர் மண்டபம் நாங்கள் திறந்து தான் வச்சுருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில். எங்களுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் காலமாக இருந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு லைஃப் நல்லா வரும். பாக்கியம் தான் சார். அவருக்கு ஒன்றுமே சேகத்துக்கு ஒரு பாக்கியம் தான் சார். நல்லது தான் சார். எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சது ரொம்ப புண்ணியம் சார். எனக்கு நேற்று இரவு 8 மணிக்கு தான் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி சென்னை தீவுத்திடலுக்கு வருதுன்னு சொல்லி. உடனே நாங்கள் எல்லாரும் சென்னை மாநகராட்சியோட இணைந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே ஏற்கனவே சென்னை தீவுத்திடல் 31 ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 நாள் அதை தள்ளி வச்சிருக்கிறோம். அதோட சேர்ந்து பூ அலங்காரம் வண்டி வேணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். பூ பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட நியர்பை திருவள்ளூர், காஞ்சிபுரம் இருக்க பூ அங்காடியிலிருந்து தேவைக்கு அதிகமாகவே பூவை வர வச்சிருக்கிறோம். எல்லா ஏற்பாடையும் சென்னை மாநகராட்சி சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த ஈவெண்ட் எடுத்துருக்கவங்களும் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம். எல்லா வகையான பூ, ரோஸா இருந்தாலும் சரி, அதாவது சாமந்தியா இருந்தாலும் சரி, அவங்க அதை பத்தி எதிர்பார்ப்புகள். எங்களுக்கு பூ அழகா இருக்கணும், அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கும் அது திருப்தியா இருக்கு, அவங்க குடும்பத்தாருக்கும்.